அதாவது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் விபத்து இல்லை, இதுக்கு பின்னால் வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம், விஜய் மேலே யாருக்குமே கோபமே வரல. விஜயை பலிகடா வாக்கிட்டாங்க அப்படின்னா அவர் மேலே அனுதாபம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த குரங்கு பிடிக்க பிள்ளையார் ஆன மாதிரி இவங்க என்னமோ ஒன்று நினச்சி பார்த்தீங்கன்னா கடைசியில் அது விஜய்க்கே வந்து சாதகமாக மாறிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பொதுக்குழுவுக்கு இந்த குழந்தைகளோடு வர்றாங்க அப்படிங்கிறதுனுடைய நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து விஜயை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கு, அப்படியே நம்ம ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போய் காட்டிடுவோங்கிற இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரசிக மனநிலை தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அதிலிருந்து தொண்டர்கள் வந்து மாறி வரணும், அது ரொம்ப முக்கியமான. கண்டிப்பா. ஆனா இவ்வளவு நாள் அமைதியா ஒரு தலைவரை பார்க்க முடியாது. இத்தனை நாட்கள் அமைதியா இருந்துட்டு இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறமும் ஒருத்தருக்கு செல்வாக்கு வருது, பொதுக்குழு வைக்கிறாரு, திரும்ப போய் மக்கள் போய் சேர்றாங்க, நிர்வாகிகள் போறாங்க அப்படின்னா அந்த அமைதியே ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாமா, இல்ல வந்து அதுவே ஒரு ஆபத்தாகவும் இருக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். அதிவேகம் மட்டும் ஆபத்தை விளைவிக்காது, என்ன அதீத மௌனமும் கூட ஆபத்தை தான் விளைவிக்கும், அதுதான் ஃபேக்ட். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய சுபாவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ரொம்ப நிதானமான ஒரு கேரக்டர், டப்பு டிப்புன்னெலாம் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவருடைய தாட் ப்ராசஸ் அவருக்குள்ளேயே நடக்கும், அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவார். அதை நம்ம ஒரு மூணாவது மனுஷனை பார்க்கும்போது என்னப்பா அது இவர் பாட்டுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்காருங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் அது அவருடைய சுபாவம், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துங்க, ஆனால் அந்த ரிசல்ட்டுங்கிறது ஒரு சரியான ரிசல்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு உங்களுக்கு தேவையான அவகாசத்தை எடுத்துட்டு அவுட்புட் தப்பாக இருந்துச்சுன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான்.